ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, குறைகள் தென்படாமல் இருக்க. ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை மனம் முடித்தான். அவள் மீது அளவு கடந்த பாசத்தையும் அவன் காட்டிட்டு வந்தான். இவ்வாறு இருக்க ஒரு நாள் அவள் தோல் நோய்க்கு ஆளானாள். அதனால அவளது அழகு படிப்படியாக குறைவடைய தொடங்கியது. அந்த வேளையில அவளது கணவன் ஒரு பயணம் ஒன்றுத்த மேற்கொண்டிருந்தான். அவன் திரும்பி வரும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவனோட கண் பார்வையும் இழந்தான். ஆனா எந்தவித பிரச்சனையுமே இன்றி அவர்களது மனவாழ்வு தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல மனைவி தனது அழகு படிப்படியாக குறைவடைந்து செல்வதை உணர்ந்தார். ஆனா குருடனான கணவனுக்கோ இது ஒண்ணுமே தெரியாது. இருவருமே அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பில் எந்தவித வேறுபாடுமே இல்லாம, மாற்றமும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவன் அவளை அதிகமா நேசித்தான். அவளுடன் அன்பாக நடந்து கொண்டான். அவளும் அவனோடு அவ்வாறு தான் இருந்தா. அப்படி இருக்க ஒரு நாள் அவள் இறந்தும் போனான். அந்த தோல் வியாதி தான் அதற்கு முக்கியமான காரணமாகவும் அமைந்தது. அவளது மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. தன் அன்பு மனைவியின் இறுதி காரியங்களை நிறைவேற்றி அவளை அடக்கம் செய்த பின் அவன் தனி மனிதனாக அந்த இடத்தை விட்டு வீடும் திரும்பினான். அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு பின்னால் இருந்த ஒரு மனிதர் அவனை அழைத்து, எப்படி நீ தனியா நடந்து போகிற? இத்தனை காலமும் நீ உன் மனைவியின் உதவியோடு அல்லவா நடந்தாய் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாரு. அதற்கு அவன் குருடனே இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த நபர் அதிர்ச்சியானார். அவன் சொன்னான், எனது மனைவி நோய்வாய்ப்பட்டுள்ளா அப்படிங்கிறத நான் அறிந்து அவள் மனம் காயப்படக்கூடாது அப்படிங்கிறதால தான் குருடன் போன்று பாசாங்கு செய்தேன் அப்படின்னு சொன்னான். அவள் சிறந்ததொரு மனைவியாக எனக்கு இருந்தா. அவள் பின்னடைவதற்கு ஒரு காரணமாக இருக்க நான் பயப்பட்டேன். அதனால தான் குருடன் போன்று பாசாங்கு செய்து இதற்கு முன் எவ்வளவு பாசமாக நடந்து கொண்டேனோ அவ்வாறே இதுவரை அவளோடு வாழ்ந்துட்டே வந்தேன் அப்படின்னும் பதில சொன்னான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த மனிதர் கேட்டாரு. அதற்கு இவன் சொன்னான், எனக்கு கண் தெரிந்து நான் அவகிட்ட பழகும் பொழுது எந்த விதத்திலையும் என்னுடைய முகத்துல ஒரு சின்ன குறைய அவ பார்த்தா கூட அவளுக்கு குற்ற உணர்ச்சி தோன்றி கொண்டே இருக்கும். அது அவளுடைய மனதை பாதிக்கும். அதனால தான் எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மனிதர் நடந்து போய்கொண்டே இருந்தார். பதில் கேட்ட மனிதர் அவரை பார்த்து மிக உயர்ந்த மனிதராக உணர்ந்து கொண்டார். பிறரின் குறைகள் எங்கள் கண்களுக்கு தென்படாமல் இருக்க சில வேளைகளில் நாமும் குருடன் போன்று பாசாங்கு காட்டுவது ரொம்பவே அவசியமாக தேவைப்படுகிறது. அதுவும் நமக்கு பிடித்த நம்மேல் அன்பு காட்டும் ஒருத்தர் கூட இருக்கும் பொழுது அந்த மாதிரியான குறைகளை நாம் காணாமல் இருப்பது மிகவும் முக்கியமானதாகவும் தோன்றுகிறது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.